ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் கொஞ்சமாக இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லெண்ணெய் இல்லைனாக்கா நெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம பூண்டு சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொடி செய்ய ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பொடிக்கு நல்லெண்ணெயில் வறுக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 கப் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது பூண்டு நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். உங்களுக்கு தட்ட விருப்பம் இல்லைன்னா நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சேர்த்த பூண்டு எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துருக்கிறேன். இப்போ பூண்டு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நல்லா முறுமுறுப்பாக மாறும். இப்போ இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிருங்க. வடிச்சிட்டு பூண்டை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பூண்டு வறுத்த எண்ணெயே மீதி இருக்குங்க. அதுலேயே 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னுமுமே நல்லா ஹெல்த்தியானது. ஆனால் கலர் உங்களுக்கு மாறும். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு இதையும் வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு ஒன்று போல் செவந்து வந்திருக்கு. இப்போ எண்ணெயை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காவும் கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், தேங்காவும் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. நான் எல்லா பொருளையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க வறுத்துருக்குறேன். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுருங்க. கொஞ்சம் வறுபட்டதும் இது கூட காரத்துக்காக 10 வரமிளகாய், 10 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும்போது நல்ல கலர் கிடைக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 15 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு 20 மிளகாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பூண்டு உளுத்தம்பருப்புக்கு இந்த காரம் சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கட்டி பெருங்காயம் எடுக்கிறதா இருந்தால் உளுந்து வறுத்தீங்க இல்லையா, அப்போவே அதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பேனில் இருக்கக்கூடிய சூட்லேயே இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுருங்க. இந்த சூட்லேயே அது நல்லா வறுபட்டுரும். இப்போது இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறி வரட்டும். எல்லாமே முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாய், பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பையும் அது கூடயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு, தேங்காய் ரெண்டையும் சேர்க்க போகிறோம். பூண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குன்னு. முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நைஸாக இருந்தால் பிடிக்கும்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லை கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும்னா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை இப்படி தான் அரைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கெடாமல் இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய இந்த பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.